இதுவரையிலும் நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தர் நம்மை காப்பாற்றினதுனால, ஆண்டவர் நம்மளை காப்பாற்றினதுனால. எத்தனையோ இடத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை காப்பாற்றி விட்டுருக்கிறாரு. எவ்வளோ கொடுமையான இடத்திலிருந்தெல்லாம் காப்பாற்றி விட்டுருக்கிறாரு. நமக்கு விரோதமாய் விரிக்கப்பட்ட வலைகள், நிறைய வலை, நிறைய குழிகள். ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு இடத்திலிருந்தும் கர்த்தர் கிருபையா காப்பாற்றினார். உண்மைதானே? பாதாள குழியிலிருந்து எப்படி காப்பாற்றினார் பார்த்தீங்களா? மனுஷனுடைய தீய எண்ணத்திலிருந்து ஆண்டவர் காப்பாற்றினார் பாருங்க. நம்ம ஞானம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மளை காப்பாத்திக்கல. நம்மளை காப்பாத்திக்கல. நம்மளை யாரு காப்பாத்தினா அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அன்னைக்கே விட்டுருந்துன்னா அன்னைக்கே விட்டுருக்கலாம். அன்னைக்கே நம்மளை தூக்கி எடுக்காம விட்டுருக்கலாம், கண்டுக்காம விட்டுருக்கலாம். ஆனா நாமே துணிகரமாய் சில இடத்துல போய் நின்ன போதிலும் கூட கர்த்தர் அந்த இடத்துல நம்மளை என்ன பண்ணார்னா, கிருபையா கர்த்தர் காப்பாற்றினார். கர்த்தர் காப்பாற்றினார். உண்மைன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் உங்களை இல்லைன்னா நம்ம நிறைய பேர் இன்னைக்கு ஜெயிலில் உட்காந்துருக்கிற வேண்டியவங்க, இன்னைக்கு வீடுகளில் உட்காந்துருக்க வேண்டியவங்க இல்லை, ஜெயிலில் உட்காந்துருக்க வேண்டிய அவ்வளோ பிரச்சனை. ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல இருந்தா, அதான் தாவீது போன இடத்துலலாம் கர்த்தர் அவனை என்ன பண்ணார்னா காப்பாற்றினார். போன எல்லா இடத்துலையும் நான் சொன்னது மாதிரி, நம்ம தியானிக்கிறது மாதிரி, அவன் போன இடம் சாதாரணமானதே கிடையாது. போன இடம் மொத்தமும், தாவீது போன இடம் மொத்தமும் ஆபத்து நிறைஞ்ச இடம். அதான் முள்ளு மேல நடக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, காலை இங்க வச்சா பாம்பு வெடிச்சிடும், இங்க வச்சா அவ்வளவுதான், கீழே குழிக்குள்ள விழுந்துரும். ஆனா ஆண்டவர் கிருபையா கையில தாங்கி தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்களையும் என்னையும் கர்த்தர் இதுவரைக்கும் காப்பாற்றினார். இனியும் ஆண்டவர் என்ன பண்ணுவேன்னு சொல்றாருன்னா, நான் உன்னை காப்பாற்றுவேன். என் பிள்ளைய காப்பாற்றுங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஒருவேளை சர்ச்சில் இருக்கிறவங்க வீட்டுக்கு போய், லைவ்ல இருக்கிறவங்க வீட்டில் இந்த நைட்டு குடும்ப ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பா இந்த பிலதெல்பியா சபைக்கு சொன்ன இந்த ப்ராமிஸை உங்க பிள்ளைங்களுடைய தலையின் மேல கை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. அதுல ஸ்பெஷலா ஜெபம் பண்றது என்ன அப்படின்னு சொன்னா, என் பிள்ளைய நீங்க தான் காப்பாற்றணும். ஏன்னா பொல்லாத உலகம், என் பிள்ளைய நீங்க காப்பாற்றணும், என் கணவனாரை நீங்க காப்பாற்றணும், என் மனைவியை நீங்க காப்பாற்றணும். இயேசுவே எனக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஊழியத்தையும் நீங்க காப்பாற்றுங்க ஆண்டவரே. எனக்கு கொடுத்திருக்கிற சொத்தை நீங்க காப்பாற்றுறதுக்கு பலன் தாருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. ஏன்னா என் பலத்தால முடியாது, ஆண்டவர் கிருபையா இறங்குகிறவர். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 5, ஐந்தாவதாக இந்த பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஐந்தாவது வாக்குத்தத்தம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை ஆலயத்திலே தூணாக்குவேன். ஆமென். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் சொல்லலாம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பிலதெல்பியா சபையை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை என்ன கடந்து வருது அப்படின்னு சொன்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவனை தூணாக்குவேன் அப்படின்னா ஆண்டவர் விடல. இல்ல ஜெயம் கொள்ளுகிறவனை உலகத்துல தூணாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் ஆலயத்திலே தூணாக்குவேன். ஆலயத்துல தூணாக்குவேன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஆலயம் என்கிறது பிரசன்னம் இருக்கிற இடம், தேவனுடைய பிரசன்னம் உலாவுகிற இடம், கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிற இடம். நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கர்த்தர் தூணாக்க போறாரு. இந்த ஜெபம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு நான் நம்புறேன் நீங்களும் நானும் தூணாக போகிறீர்கள். உங்க குடும்பத்திற்கு ஆண்டவர் ஒரு தூணா உங்களை வைக்க போறாரு. ஒரு சமுதாயத்திற்கு ஆண்டவர் உங்களை தூணா வைக்க போறாரு. உங்க மேலையும் என் மேலையும் ஆண்டவர் வைக்க போகிற அபிஷேகம் என்ன தெரியுமா? சாதாரணமான சைடுல இருக்கிற வால் மாதிரி இல்லை. கர்த்தர் உங்களை பில்டிங்கே தாங்கி பிடிக்கிற ஒரு தூணாய் மாற போகிறீர்கள். ஆமென்.
ஆகாது என்று தள்ளப்பட்ட நீங்க வந்து தூணா மாற போறீங்க. இன்னைக்கு சாதாரணமானவர்களா இருக்கிற நீங்க தூணா மாற போறீங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஒரு ஆபீஸை எடுத்தா கர்த்தர் உங்களை அங்க தூணா கர்த்தர் நிறுத்துவாரு. உங்களை மெயினா அந்த இடத்துல கொண்டு போய் நிக்க வைப்பாரு. இந்த பில்டிங்கில் வந்து எத்தனையோ இருக்கலாம். இந்த செவர் இல்லைன்னா கூட இந்த பில்டிங் நின்றும். இன்னும் இந்த ஃபேன் லைட் இல்லைன்னா கூட இந்த பில்டிங் நின்றும். ஆனால் இந்த மொத்த பில்டிங்கும் எதில் நிற்குது அப்படின்னா, இந்த பில்டிங்க்கு தூணு போட்டிருக்காங்க பாருங்க, சுற்றி தூணு போட்டிருக்காங்க பாருங்க. இந்த தூணு இல்லை அப்படின்னா இந்த பில்டிங் எவ்வளோ அழகா இருந்தாலும் அது நிற்காது. அப்போ இந்த பில்டிங்க்கு ரொம்ப அவசியமான ஒன்று என்னன்னா தூண் தான். இதை நம்பிதான் இத்தனை காரியமும் இங்க டெக்கரேட் பண்ணப்பட்டிருக்கிறது. இத்தனையும் இதை நம்பிதான் இருக்குது. அதனால நான் நம்புறேன் ஒரு காலம் வரும். இன்னைக்கே நிறைய பேருக்கு அந்த காலத்தை தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. உங்களை ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, உங்களை கர்த்தர் தூணாய் மாற்ற போகிறார். நீங்க நினைக்கலாம், நான் வந்து சும்மா சைடில் இருந்துட்டு போறேன், எனக்கு சும்மா ஒரு ஃபேனா இருந்துட்டு போறேன், எனக்கு அந்த மாதிரி எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா இந்த 100 days ஜெபத்திற்கு ஆண்டவர் உங்களை கலந்து கொள்றதுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்க பண்றதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு நீ வெறுமையானவனா இருக்கலாம் மகனே, இன்னைக்கு நீ வெறுமையானவளா இருக்கலாம் மகளே, இன்னைக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு நபரா இருக்கலாம், இன்னைக்கு ஒரு வேலை கூட உங்களை நம்பி இல்லாம இருக்கலாம், இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத ஒரு மனுஷனா இருக்கலாம். ஆனா வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை தூணா மாற்றுவேன், நான் உன்னை தூணாய் மாற்றுவேன், நான் உங்களை தூணாய் மாற்றுவேன். நிறைய பேருடைய அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்கிறார். இல்ல, இந்த நிலைமை மாறும், இந்த சூழ்நிலை மாறும். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார், மகனே வெகு சீக்கிரத்தில் ஒன்ன ஒரு முக்கியமான ஒரு தூணை போல உங்களை நம்பி ஒரு பெரிய கூட்டமே இருக்க போகிறது. கர்த்தர் அநேகருக்கு நம்பிக்கைக்குரிய பாத்திரமா இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை மாத்த போறாரு. எனக்கு முன்னாடி ஒரு பெரிய வெளிச்சம் இருக்கிறத நான் உணர்றேன், எனக்கு முன்னாக ஒரு பெரிய வார்த்தை இருக்கிறத நான் உணர்றேன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, உன்னை சீக்கிரமா நான் தூணா மாற்றுவேன். உங்க ஃபேமிலியில ஒரு நல்ல தூண் இருக்க போகுது. ஓ, இன்னைக்கு மற்றவர்களை தேடி போகிறவர்கள் அல்ல, உங்களை தேடி அழைக்கலமாய் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தூணாக்குவேன். யோசேப்பினுடைய குடும்பத்துல ஆண்டவர் யோசேப்பை தூணாய் மாற்றினார். அவங்க எல்லாரும் அவனை சொல்றாங்க, நீ வந்து எங்களுக்கு அதிகாரியா இருப்பியா, நீ எங்களை நடத்த போறியா? ஆனா கர்த்தர் அந்த மனுஷனை தான் எடுத்து தூணாய் மாற்றினார். உங்களை பற்றி பேசுறவங்க எல்லாம் பேசட்டும், அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். நீங்க எதா மாறிட்டு இருக்கீங்கன்னா நீங்க ஒரு தூணா மாறிட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு தூணாய் மாறிட்டு இருக்கீங்க. நீங்க தான் அந்த பில்டிங்கை தாங்க போறீங்க, நீங்க தான் அந்த வீட்டை தாங்க போறீங்க, நீங்க தான் உங்க பிள்ளைகளை தாங்க போறீங்க. ஆண்டவரிடத்துல ஒண்ணு மட்டும் கேளுங்க, நீங்க பெலன் கேளுங்க. எதுக்கு பெலன் கேளுங்கன்னா, என்ன தூணா மாத்துங்க ஆண்டவரே, தூணா மாத்துங்க ஆண்டவர். எவ்வளோ பெரிய போஸ்டிங் தெரியுமா? அது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் தெரியுமா? அவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதை நீங்க கஷ்டமா எடுக்காதீங்க, அதை நீங்க பாரமா எடுக்காதீங்க. அதை எதுவா எடுங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிளஸ்ஸிங்கா நீங்க நினைங்க. நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆலயத்துல முதல் தூணா யாரா ஆண்டவர் நிப்பாட்டி இருக்கிறேன்னா, என்ன முதல்ல தூணாய் நிப்பாட்டி இருக்கிறார். நான் இந்த இடத்துல சின்ன வயசா இருந்தாலும், நான் இந்த இடத்துல குட்டி உருவமா இருந்தாலும், இந்த இடத்துல கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாருன்னா தூணா வச்சிருக்கிறாரு. இப்போ நீங்க இந்த தூணுக்கு கீழே வந்து உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்க அத்தனை பேரையும் ஆண்டவர் என் மூலமாய் கர்த்தர் போஷிக்கிறார், வார்த்தைகளை கொடுக்கிறார். நான் இதை ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வயசுல எங்கேருந்தோ எடுத்துட்டு வந்து, படிப்பறிவில்லாத ஒரு பிள்ளையை எடுத்துட்டு வந்து கர்த்தர் அவருடைய வார்த்தையை கொடுத்து, ஊழியத்தை கொடுத்து கர்த்தர் தூணா நிப்பாட்டுவாருன்னா, தகுதியே இல்லாத ஒருத்தரை தூணா நிப்பாட்டுவாருன்னா, ஆமென். உங்களை நிறுத்த மாட்டாரா? உங்க பிள்ளைகளை நிறுத்த மாட்டாரா? கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை தூணாக்குவேன், நான் உன்னை தூணாக்குவேன். நல்ல தூண்களாய்
நீங்கள் மாற போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஒரு விசை கூட கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா, பாஸ்டர் மூலமா நீங்க பேசுகிற வார்த்தையை நீங்க நிறைவேற்றணும். ஆமேன். உங்க பிரசன்னத்துல நான் ஒரு தூணா நிக்கணும். என் வீட்டுக்கு நான் ஒரு தூணா மாறணும். இந்த சமுதாயத்திற்கு நான் ஒரு தூணா மாறணும். சொல்லுங்க, நீங்க ஆரம்பிச்சிருக்கிற அந்த பிசினஸுக்கு நீங்க ஒரு தூணா நிக்கணும். தூணா நிக்கணும். நீங்க தான் மெயின் தூணா நிக்கணும். சொல்லுங்க. அதை சொல்ல 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 ஆண்டவருடைய மகிமை. ஆமேன். ஸ்தோத்திரம். உங்களை யாரும் மிஸ் பண்ணிட முடியாதுன்னு சொல்லணும். நீங்க இல்லாத இடம் வெறுமையா இருக்கணும். நீங்க அந்த இடத்துல இல்லைன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி உண்டாகணும். அந்த மாதிரி ஒரு தூணா கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ண போறாரு. திரும்ப திரும்ப வாலிப தம்பி தங்கச்சி, கர்த்தர் பேசுறாரு. இன்னைக்கு இருக்கிற நிலைமையை நீ நினைக்காத, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை நீ நினைக்காத, நீ தூணா மாற போற. அதனாலதான் இவ்வளவு போராட்டம், அதனாலதான் இவ்வளவு சஞ்சலம், அதனாலதான் உனக்கு இவ்வளவு பாடு. நீங்க கேட்டுட்டு தானே வந்தீங்க, ஆண்டவரே ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய பாடு? கர்த்தர் சொல்லுகிறார், நீ நிறைய தாங்க வேண்டியது இருக்குப்பா. உன்னை அந்த தூணா மாற்றிட்டு இருக்கிறேன், அதுக்காக உன்னை உருவாக்குறேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. இயேசுவே, நீர் என்னை தூணாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah. நம்பர் 6, ஆறாவதாக இந்த கர்த்தர் பிலதெல்பியா சபைக்கு கொடுக்கிற ஆறாவது ஒரு வாக்குத்தத்தம். இதோட நாம் ஜெபித்து கடந்து போக போறோம். வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தையே வாசிக்கலாம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதனில் நின்று ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருக்கிறவராகிய புதிய எருசலேம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன், அவன் மேல் எழுதுவேன். ஆண்டவர் கொடுக்கிற ஆறாவது வாக்குத்தத்தம் என்னன்னா, நான் எழுதுவேன், நான் எழுதுவேன். கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, நான் எழுதுவேன். உங்களுக்கு மனுஷன் எழுதி இருக்கிற எழுத்தை மாத்தி ஒரு புதிய எழுத்தை கர்த்தர் எழுதுவார். ஜாதகம் எழுதின எழுத்தை மாத்தி கர்த்தர் ஒரு புதிய எழுத்தை எழுதுவார். குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள் உங்களுக்கு எழுதின எழுத்தை மாற்றி கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய எழுத்தை கர்த்தர் எழுத போறார். பிசாசு உங்களுக்கு எழுதின அந்த எழுத்தை கர்த்தர் குலைத்து போட்டு உங்க தலையெழுத்தை கர்த்தர் மாற்றுவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. நம்புறவங்க கைகளை தட்டி ஆமென், ஆமென். நம்முடைய தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், என் பிள்ளையினுடைய தலையெழுத்தை மாற்றுகிறவர், என்னுடைய தலையெழுத்தை மாற்றுகிறவர். பிரதர், உங்க தலையெழுத்தை மாற்றுவார் கர்த்தர். உன்னுடைய தலையில இப்படி எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னாங்களா? தலையெழுத்தை மாற்றுகிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. நான் புதிய நாமத்தை எழுதுவேன், புதிய கிருபையை நான் எழுதுவேன். ஆண்டவருடைய கையிலே ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு எழுதுகோல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் நம்முடைய நெற்றியில என்ன எழுதுவாராமா? பரிசுத்தோன்னு எழுதுவாராமா. அவர் எழுத்த பொறிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நான் எழுதுவேன், எழுதுவேன். இந்த உலகத்துல நமக்காக பொதுவா பழைய ஆட்களுக்கு தெரியும், இப்ப இருக்கிறவங்க நிறைய பேர் அதை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா எங்களுடைய இருக்கும் போதெல்லாம் எங்க வீட்டில் எல்லாருக்கும் ஜாதகம் இருந்துச்சு. எல்லாருக்கும் ஜாதகம் எழுதி எங்க வீட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. அப்புறம் ரட்சிக்கப்பட்டு எங்கள் அம்மா அப்பா ரட்சிக்கப்பட்டு எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ஜாதகத்தை எடுத்து போட்டு எரித்து சுட்டெரிச்சாங்க. நிறைய பேருக்கு ஜாதகம் அப்படியே நம்ம ஜாதகத்தெல்லாம் கொண்டு போய் ஒருத்தன் கையில் கொடுத்தா சிலர் சொல்லுவாங்க, இவெல்லாம் எப்படி உயிரோட இருக்கிறான் அப்படின்னு கேட்குற மாதிரி நிறைய ஜாதகம். அது மனுஷன் எழுதின ஜாதகம். ஆமென். நீங்கள் உங்களை பார்த்து நிறைய பேர் சொல்லலாம், உன் தலையெழுத்துப்பா. நீங்களே நிறைய பேர் உங்களையே திட்டும் போது என்ன, என் தலையெழுத்து உன் கூட எல்லாம் சேர்ந்து குப்பை கொட்டணும்னு, என் தலையெழுத்து இந்த வேலையை பார்க்கணும்னு, என் தலையெழுத்து. நம்ம நிறைய பேர் என் தலையில என்ன எழுதப்பட்டிருக்குதோ அதுதான் நடக்கும். என் தலையில இப்படி எழுதி இருக்குது, நான் இதை மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒன்று நினைச்சுக்குங்க,
அந்த தலையெழுத்தை நான் நம்புறதில்லை, ஆனா ஆண்டவருடைய எழுத்தை நான் நம்புறேன். ஹல்லேலூயா. என்னை குறித்து யார் என்ன எழுதினாலும், யார் என்ன எழுதினாலும், ஜாதகத்தில் என்ன எழுதியிருந்தாலும், எங்க அம்மா அப்பா என்ன எழுதியிருந்தாலும், ஆனா அதை மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. வருத்தத்தோட ரொம்ப மரண படுக்கையில தன்னுடைய மகனை பெற்றெடுக்கிறாங்க அந்த அம்மா. அந்த வேதனை தாங்க முடியல, ரொம்ப கஷ்டம், உயிருக்கு போராடுறாங்க. அந்த பிள்ளையை பெத்தெடுத்து 2-3 நிமிஷத்துல அந்த அம்மா இறந்து போறாங்க. அந்த ஜீவன் போகிற அந்த நேரத்துல என்ன பேர் வைக்கணும்னு தெரியாம அந்த அம்மா சொல்லுது, அப்படின்னா துக்கத்தால பிறந்த ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த நேரத்திலேயே அவருடைய கணவனாராகிய யோசேப், அவர் யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, நீ அந்த மாதிரி பெனானின்னு வைக்காதம்மா, நீ என்னன்னு வைங்களானா, அவன் பென்யமீன், அவன் பென்யமீன், சகல ஜனங்களுக்கும் இரக்கத்தின் தகப்பனாக. அம்மா தன் துக்கத்தின் மிகுதியினால தன்னுடைய பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா, யாபேஸ் என் பேர் வைக்கிறாங்க. யாபேஸ் அப்படின்றது துக்கம்னு அர்த்தம். ஆனா கர்த்தர் அவனுடைய எல்லையை பெரிதாக்கி அந்த யாபேஸ் என்கிற பேரையே கர்த்தர் மகிழ்ச்சியான பேராய், கர்த்தர் லவோதிக்கேயா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம், ஒரு புது நாமத்தை நான் உனக்கு எழுதுவேன். நீ படிக்காதவர் என்கிற அந்த எழுத்த கர்த்தர் மாற்றி என் பிள்ளை ஞானி அப்படின்னு கர்த்தர் எழுத போறாரு. கடன்காரி அப்படின்னு நிறைய பேர் எழுதிட்டாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல, அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவள் என்று மாற்றி எழுத போறா. இவன் செஞ்சா எதுவுமே உருப்படி ஆகாதுன்னு எழுதினாங்க. கர்த்தர் திரும்பி எழுதுகிறார், அவன் கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் நான் அவனோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதித்து தலையெழுத்த மாற்றுகிறவர், தலையெழுத்த மாற்றுகிறவர். உன் பிள்ளைக்கு நீ கல்யாணமே ஆகாதுன்னு எழுதிட்டாங்கய்யா. நிறைய பேருடைய வாழ்க்கையை அப்படிதான்ப்பா எழுதிட்டாங்க. இத்தனை வயசு வரைக்கும் நடக்கலையா, இல்லை என்னென்னமோ எழுதி வச்சிருக்கிறாங்கப்பா. சுற்றி இருக்கிறவங்க என்னென்னமோ எழுதி வச்சிருக்கிறாங்கப்பா. பாரு, இந்த மாதிரி தான் நடக்கும். பாரு, உன் பிள்ளைங்க இப்படிதான் ஆவாங்க. எத்தனையோ பேர் என் பிள்ளைகளை குறித்து என்னென்னமோ எழுதி வச்சிருக்கிறாங்களே. ஆனா இன்னைக்கு அந்த லவோதிக்கேயா சபையை பார்த்து, நான் உனக்கு ஒரு புதிய நாமத்தை நான் எழுதுவேன், ஒரு புதிய நாமத்தை நான் உனக்கு எழுதுவேன். என் பிள்ளைகளுடைய தலையில டீச்சர் ஒரு எழுத்தை எழுதிட்டாங்கப்பா. அவளுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியரே என்னென்னமோ எழுதி வச்சிருக்கிறாங்கப்பா. ஆனா இந்த 56வது நாள் உம்முடைய ஊழியக்காரன் இந்த திறப்பில் நின்று கண்ணீரோட ஜபிக்கிறேன். என் பிள்ளை தலை மேல எழுதி இருக்கிற பிசாசனுடைய கையெழுத்த கொலைச்சிருங்க. என் பிள்ளை மேல மனுஷங்க எழுதி இருக்கிற தலையெழுத்த கொலைச்சு ஒரு புது எழுத்து, ஒரு புது நாமம், ஒரு புது நாமம். இல்ல இல்ல, அவன் நோயாளி இல்லைன்னு எழுதுங்கய்யா. அவன் கை செய்கிறது வாய்க்கும்னு எழுதுங்கய்யா. அவனுக்கு திருமணம் நடக்கும்னு எழுதுங்கய்யா. அவனுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பேன்னு எழுதுங்கய்யா. அவன் என் நாமத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம்னு எழுதுங்கய்யா. அவன் ஊழியக்காரன்னு நெற்றியில எழுதுங்கய்யா. அவன் தீர்க்க தரிசின்னு எழுதுங்கப்பா, எழுதுங்கப்பா. இப்போ 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 இந்த ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே, திருச்சபையில இருக்கிறவங்க, லைவ்ல இருக்கிறவங்க, அந்த இடத்துல நீங்க தூதனோட போய் உங்க கையில ஒரு எழுத்துக்கோலை எடுத்து கொண்டு போய் எழுதிருங்க, மாற்றி எழுதிருங்க. சத்துரு எழுதின எழுத்த மாற்றி எழுதிருங்க. இப்போ எழுதப்படட்டும், எழுதப்படட்டும். அவங்க ஆச்சரியப்படணும், குடும்பம் ஆச்சரியப்படணும். Thank you Jesus, thank you Jesus, hallelujah, hallelujah. ஒரு புது நாமத்தை நான் உனக்கு எழுதுவேன், ஒரு புது நாமத்தை நான் உனக்கு எழுதுவேன். நமக்கு விரோதமாய் இருக்கிற எழுத்துக்களை குலைக்கிற ஆண்டவர்,
நமக்கு விரோதமாக எழுதியிருக்கிற எழுத்துக்களை அழிக்கிற ஆண்டவர் நியூவா எழுத போறாரு, நியூவா எழுத போறாரு, புதுமையா எழுத போறாரு. அதுக்கு தான் இந்த ஜபத்திற்கு உங்களை கூட்டிட்டு வந்தாரு, அதுக்கு தான் இந்த ஜபத்தை கேட்க பண்ணினாரு. என் நெற்றியில வேற எழுத்து, என் நெற்றியில வேற எழுத்து, நெற்றியில வேற எழுத்தை எழுதுகிற நல்ல கர்த்தர். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா.